ஆத்மகாரகனாகிய சூரியன், ஊழ்வினை கிரகமாகிய சனி பகவான் வீடாகிய கும்பத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதமாகும். மாசி மாதத்திலேயே ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்று இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா சிவராத்திரி திருநாளாகும். திருவிளையாடற் புராணம், பத்ம புராணம், கருட புராணம், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்னி புராணம் உள்ளிட்ட பல பழமையான நூல்களில் இந்த ஸ்ரீ மகா சிவராத்திரியினுடைய மகிமைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைய தினம் இரவு உறங்காமல் நாம் கண் விழித்து இன்றைய தினம் ஓம் நம சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் உண்ணாமல் உறங்காமல் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தை ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தால் கங்கா ஸ்நானம் செய்ததற்கான பலன்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று வருவது நல்லதுங்க. வெறுங்கையோடு போகாமல் பால், தயிர், அதுக்கடுத்தது தேன், அது மாதிரி அபிஷேக பொருட்கள் நாம் வாங்கிட்டு போகிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வில்வதளம் உள்ளிட்ட அர்ச்சனை பொருட்களையும் நாம் கொண்டு போய் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் செலுத்தி நாம் வழிபட்டோம்னா எல்லா வகையிலும் நமக்கு நன்மை உண்டாகுங்க. ஏன்னா பழமையான அந்த நூல்களில் இதனுடைய அருமைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைய தினம் முறைப்படி நாம் விரதம் அனுசரித்தோம்னா பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து எல்லா தோஷங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு இன்னும் சரியாக வேலை கிடைக்கல, அல்லது திருமணம் முடியலை, அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி நாம் தியானம் செய்தோம்னா நிச்சயமாக கிடைக்குங்க. தேவாதி தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினத்திலே சிவபெருமானை வழிபடக்கூடிய, அதாவது உலகில் உள்ள உயிர்கள் எல்லாமே இந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் அமைந்திருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் திருவாசகம், தேவாரம், திருவருட்பா, இந்த மாதிரி பழமையான சிவபுராணம் உள்ளிட்ட பல நூல்களை நாம் படிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகும். ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எங்கே வேணாலும் நின்று போகட்டும், ஆனால் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாதேவனாகிய சிவபெருமானின் அருட்கடாட்சம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் அப்படிங்கிற பாடலையும் நாம் இன்னைக்கு பாடி மகிழ்ந்தோம்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பரம்பரையாக நம்முடைய சந்ததிகள், வம்சாவளியினர் பெரிய அளவில் ஜெயித்து காட்டவும் உறுதுணையாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்தல் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பசி பட்டினி கிடந்து தான் இறைவனை நாம் சேவிக்கணும், வணங்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் இடைவிடாமல் நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும். அஸ்வமேத யாகம் செய்ததனால் ஏற்படக்கூடிய அந்த யோகங்கள் பலன்கள் எல்லாமே இன்று ஒரு நாள் கண் விழித்து நாம் எல்லாம் வல்ல இறைவனை ஒருமுகமாக நினைத்து வணங்குவதன் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினம் ருத்ராட்சத்தையும் நாம் அணைந்து கழுத்திலே அணிந்து கொண்டு ருத்ராட்ச ஜபமாலையையும் நாம் உருட்டி கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானை நினைத்து வணங்க எல்லா நன்மைகளும் சேருங்க. அதனால் 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிப்போம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ மகா சிவராத்திரி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ மகாதேவனாகிய ஸ்ரீ சிவபெருமானின் அருட்கடாட்சம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.